தமிழ் மக்களுக்கு வணக்கம். கடந்த சில நாட்களாக, அதாவது 27ஆம் தேதி கரூரில் இந்த சம்பவம் நடைபெற்றது. துயரச் சம்பவம் நடைபெற்றது. அதில் மக்கள் கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்து போன அந்த சம்பவம் நடைபெற்றது. கிட்டத்தட்ட 41 பேர் இறந்து போனாங்கன்ற சூழலில், அது சார்ந்து பல கேள்விகளை முன்வைத்து நம்ம தொடர்ந்து சமூக வலைதளங்களில் நம்ம பதிவிட்டிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் வீடியோக்களையும் வெளியிட்டிருந்தோம். இப்படியான வீடியோக்களை வெளியிட்ட உடன் பார்த்தீங்கன்னாக்க, தொடர்ச்சியாக நமக்கு வரக்கூடிய தகவல்கள் என்னன்னா, திமுக ரொம்பவே கோவமா இருக்காங்க. முக்கியமா அரசாங்கம் மிகவும் கோவமாக இருக்கிறது. இது போன்ற சம்பவம் குறித்து நீங்க நெறைய வதந்திகள் இங்கே பரவுகிறது அப்படின்றதுனால கோவமா இருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. உண்மையிலேயே வதந்திகள் பரப்பப்பட்டது என்றால் கோவப்படுவதில் நியாயம் இருக்கிறது. ஏன்னா ஒரு அரசாங்கம் ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ளும் பொழுது வதந்திகள் பரப்பப்படுகிறது என்றால் கண்டிப்பாக அந்த பிரச்சனை இன்னும் விஸ்வரூபமாகும் அப்படின்ற நிலையில் அரசாங்கம் கோவப்படுவதில் நியாயம் இருக்கிறது. அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனை குறித்தே யாரும் எதுவும் பேசக்கூடாது. இந்த பிரச்சனையில் நியாயமான கேள்விகளை யாரும் கேட்டுவிடக்கூடாது. இந்த பிரச்சனைகளில் சந்தேகங்களை யாரும் எழுப்பிவிடக்கூடாது அப்படின்றதுல ஒரு முனைப்பு காட்டுறாங்க இல்லையா? அங்கே தான் நமக்கு கேள்வி வருது, அங்கே தான் பிரச்சனை நமக்கு வருது, அங்கே தான் சிக்கல் நமக்கு வருது. இப்போ இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, விஜயுடைய கட்சியை சார்ந்தவர்கள், அதாவது தாவேகாவை சார்ந்தவர்கள், இவங்க சமூக வலைதளங்களில் ரொம்ப ரொம்ப பலமாக இருக்காங்க அப்படின்ற சூழலில் அவங்க எல்லா தரப்பான செய்திகளையும் பரப்புகிறாங்க அப்படின்றது தான் இவங்க தரப்பு சொல்லக்கூடியது. அந்த செய்தி பரப்புதலை தடுப்பதற்காகத்தான் முதலமைச்சருடைய அவசரமான பயணம். ஏன்னா இந்த முதலமைச்சர் இன்னும் மக்களுடைய பிரச்சனைக்காக அப்படியே போய் சந்தித்த நபரெல்லாம் கிடையாது. ஆனால் அவசரமாக அவர்கள் செய்வதற்கான காரணம் என்னன்னா, விஜய் தரப்பு இதில் எதிர்கேள்விகள் வைக்கும். அப்போ அந்த எதிர்கேள்விகள் என்பது பலமாக சமூக வலைதளங்களில் பரவும் அப்படின்றதுக்காகத்தான் அவர்கள் அதை தடுக்க வேண்டும் என்பதற்காக என்ன பண்ணுறாங்கன்னா, சில வீடியோக்கள், அதை உண்மையிலேயே நம்மளும் ஏற்றுக்கணும். அதாவது போலீஸ் ஸ்டேஷனை கொளுத்துவேன், நாங்கள் அப்படி பண்ணிவிடுவோம், இப்படி பண்ணிவிடுவோன்னு இந்த அறவைக்காட்டுத்தனமாக இந்த சிறு பிள்ளைகள் இருக்காங்க இல்லையா, இந்த 18, 19 வயது, இவங்கள்ட்டலாம் போய் மொபைல் ஃபோனை கொடுத்தீங்கன்னா இதான் ஆகும். சரியா? இவங்கெல்லாம் பேசக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, இதை எடுத்து போட்டு இதுதான் இங்கே பேசப்படுகிறது என்பது போன்ற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்த பார்க்கிறார்கள். ஆனால் நியாயமான கேள்விகளை நிறைய பேர் கேட்டிருக்கோம். அரசாங்கத்துக்கு இதில் என்ன பொறுப்பு இருக்கிறது அப்படின்றது நியாயமான கேள்வி. இந்த நியாயமான கேள்வியை ஒடுக்குவதற்காக இந்த மாதிரியான அறவைக்காடுகளுடைய வீடியோக்களை கையில் எடுத்து அதை வைத்து நடவடிக்கை எடுத்து எல்லோரும் மீதும் நடவடிக்கை எடுப்போம்ன்ற மாதிரி கொண்டு வராங்க. இதில் நீங்கள் உளவியல் ரீதியாக நீங்கள் பார்க்கணும். இவங்க என்ன பண்ணுறாங்க அடுத்தது அப்படின்னா, இவங்க விஜய் மீது அந்த பழியை எல்லாம் சுமத்தி விட்டு தப்பித்து விடலாம் என்று நினைத்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவர், பிரதான எதிர்க்கட்சி தலைவர், அவர் உள்ள இதை பற்றி அரசாங்கத்துடைய குறைபாடுகள் என்னென்ன என்று பேச ஆரம்பித்தவுடன் என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்களுடைய பிரச்சனை இன்னும் பூதாகரம் ஆயிடுச்சு. ஏன்னா ஏற்கனவே களத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் எதிராக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது திமுககாரங்க தான் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற சந்தேகத்தை எழுப்பி கொண்டிருக்கின்ற அந்த சூழலில், அதுவும் முக்கியமாக செந்தில் பாலாஜிக்கு பெயர் பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக இருக்குது. அது கரூரில் பார்த்தீங்கன்னாக்கா மிக பிரபலம் செந்தில் பாலாஜி. ஏன்னா அத்தனை இடங்களை அடித்து பிடுங்கியிருக்கார். அத்தனை பேரோட சொத்து தகராறுலேருந்து ஆரம்பித்து, ஊழல் புகார்லேருந்து ஆரம்பித்து, வேலை வாங்கி தரேன் என்று சொல்லி இத்தனையிலையும் பிரச்சனையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்ற சூழலில் அவருக்கு எதிராக அங்கே ஒரு எண்ண ஓட்டம் நிலவுகிறது. அப்போ அதை இன்னும் தூவம் போட்டு ஏற்றி விட்டார் விஜய் அப்படின்றது ஒரு பிரச்சனை. பட் முக்கியமான பிரச்சனை திமுகவுக்கு என்னென்னா, இது தங்களுக்கு எதிராகவே மாறுகிறது. விஜய் மீது எல்லா பழியும் போட்டுவிட்டு நம்ம கிளம்பலான்னு நினைக்கும் பொழுது தங்களுக்கு எதிராகவே மாறுகிறதுங்கிற பொழுது முதலமைச்சருடைய ஸ்ருதியே பார்த்திங்கனாக்கா மாறுது. இதை நம்ம ஏற்கனவே பல காணொலிகளை நம்ம பேசி வந்தோம். இப்படியான சூழலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாரிதாஸ் கைது, ஃபெலிக்ஸ் கைது, இதெல்லாமே ஏற்படுகிறது. இதெல்லாமே எதற்காக செய்கிறார்கள் என்றால், இப்படி இந்த கைதையெல்லாம் செய்தியாக வெளிப்படுத்தினால், ஒளிபரப்பு செய்தால் மற்றவர்கள் யாரும் பேச மாட்டார்கள் அப்படின்றது அவங்களுடைய எண்ண ஓட்டம். ஏன்னா அவங்களால இதை எப்படி எதிர்கொள்வது என்று தெரியவில்லை. இந்த அரசாங்கம், இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் இந்த அரசாங்கம் தவிர்த்து திமுக பார்த்தீங்கன்னாக்கா 5 ஏஜென்சி வச்சுருக்காங்க. இந்த 5 ஏஜென்சி வாயிலாக எதையோ செய்து முயற்சி பண்ணுறாங்க. எனக்கு வந்த தகவல், காலையில் எனக்கு வந்த தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதாரத்தோடு தான் எனக்கு வந்த தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திமுக தரப்பிலிருந்து, முக்கியமாக பெண் நிறுவனம் தரப்பிலிருந்து
இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்று சொல்லக்கூடியவர்கள், அதாவது சமூக ஊடகங்களில் 1,00,000 1,50,000 என்று பின்தொடர்பாளர்களை வைத்திருக்கின்ற அந்த நபர்களை எல்லாம் எப்படி நீங்கள் முப்பெரும் விழா நடந்ததுன்னு சொன்னாங்க இல்லையா இவங்க கரூரில், அந்த முப்பெரும் விழாவில் வந்து 1,00,000 பேர் நாற்காலிகள் போடப்பட்டது, வெளியில் 1,50,000 பேர் நின்று கொண்டிருந்தார்கள் அப்படின்லாம் வந்து உருட்டுனாங்க தெரியுமா? அதே போல் இப்போ என்ன இவங்க எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திட்டமிட்டு இந்த ஒரு ஸ்கிரிப்டை ஒன்று ரெடி பண்ணி, இதுதான் வந்து நீங்கள் பேச வேண்டியது, அதாவது விஜயை எதிர்த்து நீங்கள் பேச வேண்டியது அப்படின்னு சொல்லி இன்ஃப்ளூயன்சர்களுக்கு 1,00,000 1,50,000 பின்தொடர்பாளர்கள் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்களுடைய பின்தொடர்பாளர்களுடைய எண்ணிக்கையை வைத்து 20,000 50,000 ரூபாய் ஒரே ஒரு வீடியோ போடுவதற்கு என்ற அளவிற்கு இவர்கள் பேசுகிறார்கள். எந்த அளவுக்கு இன்னைக்கு அரசியல் விவாதம் வந்து நிற்குதுன்றதை பாருங்கள். இதைத்தான் நான் சொல்ல வரேன். இதை செய்து கொண்டிருக்கின்ற அதே தருணத்தில் இன்னொரு வேலையும் செய்கிறாங்க. உளவியல் ரீதியாக என்ன பண்ணுறாங்கன்னா, பத்திரிகையாளர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள், அதாவது மூத்த பத்திரிகையாளர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்களை வைத்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, விஜய் குறித்து இந்த மெயின்ஸ்ட்ரீம் மீடியா என்று சொல்லக்கூடிய மீடியாக்களில் வந்து அவன் இவன் என்று உரிமையில் பேசுவது, அவங்க அந்த உரிமையில் பேசுவது என்பதனை மிக சாதுரியமாக கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க. எதுக்குன்னா, விஜய் ஒரு பண்பட்ட தலைவர் கிடையாது என்பதனை கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் அப்படின்றதான் அவங்களுடைய நோக்கம். அதனால தான் பார்த்தீங்கன்னா, அவன் இவன்னு பேசுறது, நக்கீரன் கோபால் போன்ற அல்லக்கைகளை வைத்து வெட்டுவேன் குத்துவேன் வீடியோ போடுறது, இது எல்லாம் அவர்கள் செய்கிறார்கள். என்ன ஓட்டம் வரும்? ஒரு மூத்த பத்திரிகையாளர் அவரே வந்து அவன் இவன் என்று விஜயை பார்த்து பேசுவார் என்றால், அப்போ அந்த மக்கள், அதை பார்வையாளர்கள் என்ன நினைப்பாங்க? இவரே அவர் பேசுகிறாங்க, அப்போ அவர் வந்து ஒன்றும் பெருசாக கிடையாது போல இருக்குது, இப்படியெல்லாம் உளவியல் ரீதியாக எதிர்கொள்ள வேண்டும் என்று திட்டமிடுகிறார்கள். ஆனால் அவங்களுடைய பெரிய பிரச்சனை என்னென்னா, இந்த சம்பவத்தில் எடப்பாடி பழனிசாமி இதற்கு ஆதரவும் தெரிவித்து விட்டார். இதை தவிர்த்து பாஜக தலைமையும் இதற்கு ஆதரவு தெரிவித்து, அதாவது விஜயுடைய தரப்பு நியாயத்தை எடுத்து பேசியது அப்படின்றது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இது கூட்டணியாக மாறிவிடும், நாம் எதையோ நினைச்சு செய்ய போய் அது எதுவோ முடிந்து விடுமோ என்கிற பயம் அவர்களுக்கு. இந்த பயத்தின் உச்சம்தான் இது பற்றி யாருமே பேசக்கூடாது. இதை பற்றி யார் பேச கிளம்பினாலும் நாம் வந்து அவங்களை காலி பண்ணணும். இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இதில் இருக்கக்கூடிய ஒரு நபர், அவங்க திமுக தரப்பிற்கு இருக்கக்கூடிய ஒரு நெருங்கிய நபர் என்று சொல்கிறாரு, கடந்த 2 நாட்களாகத்தான் நாங்கள் விஜய்க்கு எதிராக திருப்பிக்கிட்டு இருக்கோம். அப்போ விஜய்க்கு எதிராக நாங்கள் திருப்பும் பொழுது நீங்கள்லாம் வந்து முட்டுக்கட்டை போடுறீங்க, மாரிதாஸ், நீங்கள் சவுக்கு சங்கர், நீங்கள்லாம் முட்டுக்கட்டை போடுறீங்க அப்படிங்கும்போது உங்களையெல்லாம் லாக் பண்ணுறது தான் எங்களுடைய வேலை. நாங்கள் நினச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும், ஏன்னா எங்களிடம் அதிகாரம் இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. அதனால் நாங்கள் இந்த வேலையில் நாங்கள் இறங்கி இருக்கிறோம் அப்படின்றது தான் அவங்க சொல்லக்கூடியது. இவங்க என்ன ஓட்டம் என்னவா இருக்குன்றது பாருங்கள். இப்போ எனக்கும் அது போல் ஒரு மிரட்டல் தான் இங்கே விடுக்கப்பட்டிருக்குதுன்றதை வச்சுப்போம். இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழலில் விஜய்க்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்பது நான் என்ன தாவேக்காவா? நான் என்ன அவர் கட்சியில் இருக்கேன்னா, இல்லை இவருடைய ஆதரவாளராக என்றக்காவது நான் வந்து காட்டி கொண்டிருக்கேனா என்றால் எதுவுமே கிடையாது. விஜய்க்கு நான் ஆதரவு கொடுப்பதற்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னா, அவர் வந்து கார்னர் பண்ண பார்க்குறாங்க அவரை, அவருடைய பதிலை அவர் சொல்வதற்கான வாய்ப்பை இங்கே கொடுக்க மறுக்கிறார்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய ஐடி விங் என்பதும் பலமான ஒரு ஐடி விங் தான். ஆனால் என்ன நடந்துருச்சுன்னா, இந்த சம்பவம் நடந்தது 27ஆம் தேதி இந்த சம்பவம் நடக்குது. நமக்கு வரக்கூடிய தகவல், அவர்களுடைய ஐடி விங்கை ஒரு 3 நாட்கள் நம்ம துக்கம் அனுஷ்டிப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து முடக்கி வைத்தார்கள். இது முடக்கி வைக்காமல் இருந்திருந்தால் இது இன்னும் அவங்க வந்து நிறைய அவங்க தரப்பு வாதங்களை எல்லாம் வெளில வச்சுருப்பாங்க. இன்னும் சொல்லணுன்னாக்கா கரூர்லேருந்து இருக்கக்கூடிய நபர்கள் நமக்கு சொல்லக்கூடியது என்னென்னா, நிறைய வீடியோக்கள் எல்லாம் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க கரூர்லேருந்து. அந்த வீடியோக்கள்லாம் நம்ம ஒளிபரப்ப முடியாத ஒரு சூழல் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. எனக்கு எதுவும் வரல, ஆனால் அவங்க சொல்கிறாங்க. என்ன அந்த வீடியோக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் உண்மையை சொல்லக்கூடிய வீடியோக்கள். இதையெல்லாம் வெளியில் போடாமல் அப்படியே மூடி மறைக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த விசாரணை குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அனுப்பினாங்க இல்லையா, அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில். இந்த விசாரணை குழு வந்த பொழுதும் பார்த்தீங்கன்னா, முழுக்க திமுக குண்டர்கள் அங்கே வந்து நிற்கிறார்கள். திமுக ஆட்கள் மட்டுமே அங்கே சாட்சியம் சொல்வதற்கு வரவழைக்கப்படுகிறார்கள், அல்லது அரசாங்கத்திற்கு ஆதரவாக சாட்சியம் சொல்லக்கூடியவர்கள் தான் அங்கே வரவழைக்கப்படுகிறார்கள். மற்ற இடத்துலலாம் திமுக குண்டர்கள் என்று மிரட்டுகிறார்கள் அப்படின்ட்டு. இதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பாஜக தரப்பிலிருந்து ஒரு குழு வந்தது, எம்பிக்கள் குழு.
அந்த குழு வந்த பொழுதும் இதே தான் நடந்திருக்கிறது அப்படின்றதையும் நமக்கு அங்கே இருக்கக்கூடிய கரூரில் இருக்கக்கூடிய நபர்கள் ஆதாரத்துடன் சொல்கிறார்கள். இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுப்போம். அடுத்து வருவோம். இங்கே விஜயோடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, விஜய்க்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, இந்த சம்பவம் நடந்த உடனேயே திமுககாரங்க எப்படி மருத்துவமனையை நோக்கி வந்தாங்களோ, அதே மாதிரி அதிமுககாரங்களும் வந்துட்டாங்க. வேறு எந்த கட்சிக்காரங்களும் வரல. வேறு எந்த கட்சிக்காரங்களும் உள்ளே நுழைய முடியாத ஒரு சூழல். அதிமுககாரன் ஏன் நுழைஞ்சு வந்தான் அப்படின்னா, அதிமுககாரன் அங்கேயே சுழலக்கூடியவன். அவன் நீங்கள் அடுத்து நிறுத்த முடியாது. அதனால் இப்போ எம்ஆர் விஜயபாஸ்கர் வர்றாருன்னா செந்தில் பாலாஜி என்ன செய்ய முடியும்? எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு கீழே செயல்பட்டவர் செந்தில் பாலாஜி ஒரு காலத்தில். அப்படின்னும் பொழுது அவருக்கு இருக்கக்கூடிய செல்வாக்குன்னு ஒன்று இருக்கும் இல்லையா? அப்போது அதை அவர்களால் காட்ட முடிந்தது. அப்போ சாமர்த்தியசாலிகளாக இருந்திருந்தால் தாவகவனர் என்ன செய்திருக்க வேண்டும் என்றால், அவர்கள் மிரட்டப்படுகிறார்கள், அவர்கள் மருத்துவமனை பக்கம் வரக்கூடாது என்று சொல்லப்படுகிறார்கள் என்றால், அவங்க செய்திருக்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் அதிமுகவுடைய தரப்பை கான்டாக்ட் பண்ணி நாங்கள் வந்துட்டு போகிறோன்னு கொஞ்சம் நீங்கள் ப்ரொடெக்ஷன் கொடுங்கன்னா அவங்க கொடுத்துருப்பாங்க. ப்ரொடெக்ஷன் கொடுக்குறதுனால அவங்க என்ன கூட்டணி எப்படி நடந்துட போதா? இல்லை நீங்கள் கூட்டணியில் வந்து தான் அதிமுக ஜெயிக்குன்ற நிலைமை இருக்கா? அப்படிலாம் கிடையாது. நீங்கள் உங்கள் வழியில் போகிறீங்க, அவங்க வழியில் போகிறாங்க. சரியா? உங்களுக்கு தார்மீக ஆதரவு கொடுத்ததற்கான காரணம் என்ன? நீங்கள் கார்னர் செய்யப்படுகிறீர்கள், உங்களை முடக்க பார்க்கிறார்கள். அது தப்பு. ஒரு ஒரு சண்டைன்னு வந்துட்டா உங்ககிட்டையும் ஆயுதம் இருக்கணும், எங்கிட்டையும் ஆயுதம் இருக்கணும். அப்போ தான் 2 பேரும் சண்டை போட முடியும். உங்கள் கையை பின்னாடி கட்டிட்டு உங்ககிட்ட கத்தியை சுற்றுறது ஒரு வீரமா? அதில் அதிமுகவுக்கு என்றைக்குமே உடன்பாடு கிடையாது. அப்போ அதைத்தான் இவர்கள் செய்ய முயற்சிக்கிறார்கள் அப்படின்றதை புரிந்து கொண்டு தான் அதிமுக திமுகவை நோக்கி கேள்விகளை, சரியான கேள்விகளை கேட்கிறது. அரசாங்கத்தை நோக்கி அந்த கேள்விகள் கேட்கப்படுகிறது. மற்றவங்களெல்லாம் விட்டுருங்க, நம்ம விஜயை கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது, மற்றவங்களாம் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீ தானே அரசாங்கத்தை நடத்துகிற, நீ என்ன செய்தாய் அப்படின்றதான் கேள்வி. அப்போ நீ உன்னுடைய காவல்துறை வேடிக்கையை பார்த்தது அப்படின்றதான் நம்ம வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டை கூட வைக்கக்கூடாது அப்படின்றதுக்கு இங்கே இவங்க இயங்கிட்டு இருக்காங்க. விஜயை நம்ம சைலண்ட் பண்ணிட்டோம், விஜயோடைய கட்சியினர் எல்லாத்தையும் ஓட விட்டோம். இப்போது எழுத்து பேசக்கூடிய ஒரு 2 நபர்கள் இருக்காங்கன்னா அவங்களையும் முடக்கிட்டா எல்லாமே அவர்களுக்கு சாதகமாக சென்றுவிடும் அப்படின்றது தான் அவர்கள் போடுகின்ற கணக்கு. நான் சொல்லக்கூடியது ஒன்று தான். நான் இன்றைக்கி சூழலில் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு நான் கைது செய்யப்படலாம், நாளை மறுநாள் நான் கைது செய்யப்படலாம், என்றைக்கு வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம், என்னுடைய குரல் ஒலிக்காமலேயே கூட போகலாம். அது முக்கியம் கிடையாது. சரியா? அது என்னுடைய பிரச்சனை. அது உங்களுடைய பிரச்சனையாக நான் மாற்ற என்றைக்குமே முயற்சிக்க மாட்டேன். அதாவது பார்வையாளர்களுடைய பிரச்சனையாக என்னுடைய சொந்த பிரச்சனையை கொண்டு நான் காமிக்க மாட்டேன். அப்படி நடந்தாலும் கூட அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. இன்றைய தினம், இன்றைய நொடி, இன்றைய நிமிடம் நான் என்னுடைய கருத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் திமுக செய்கின்ற தவறு, திமுக என்ற தீய சக்தியை தோலுரித்து காண்பிக்கிறேன் என்பது மட்டும்தான் என்னுடைய கவலை. மற்றதெல்லாம் இறைவன் விட்டது. நான் கைது செய்யப்பட வேண்டும்னு தலையில் எழுதியிருந்தா உலகமே தலைகீழ் நின்றாலும் அதை மாற்ற முடியாது. இன்னும் சொல்லணுன்னாக்கா ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு சில வழக்குகள் பார்த்திங்கனாக்கா என் மேலே பதிவுப்பட்டது. அதாவது ஒரு சில புகார்கள், அதன் அடிப்படையில் வழக்குகள். அது பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லாத ஒரு சாதாரண லாவணி கச்சேரி தான். இணையதளத்தில் சண்டை போட்டிருப்போம். அதை மிகப்பெரிய அளவில் ஊதி பெரிதாக்கி அது அன்றைய தினம் மிகப்பெரிய பேசும் பொருளாக்கப்பட்டு அது வழக்குகள் பதியப்பட்டது. அந்த வழக்குகளின் அடிப்படையில் எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவை குண்டர் சட்டம் வரைக்கும் போனாங்க. ஆனால் ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது நான் கைது செய்யப்படுவேன் அப்படின்றத நான் அனுமானித்து அந்த கைதிற்கு உடன்பட்டும் போன ஒரு காலமும் இருந்தது. இன்னொரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க இதில் கண்டிப்பாக நமக்கு எதிராக தான் தீர்ப்பு வருமோ அப்படின்னு நினச்சிருந்த பொழுது கூட எனக்கு சாதகமாக தீர்ப்பு வந்துச்சு. அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், இது விதிக்கப்பட்டது, இதை எதுவும் மாற்ற முடியாது. ஒருவர் சிறைக்கு செல்ல வேண்டும் என்று இருந்தாலோ, இல்லை ஒருவருக்கு தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்று இருந்தாலோ, இதெல்லாம் விதிக்கப்படுவது தான். ஆனால் உங்களுடைய செயல்பாடு இருக்கு இல்லையா, அதை ஆங்கிலத்தில் கன்விக்ஷன் என்று சொல்லுவோம். அதாவது நம்ம இந்த மன உறுதியுடன் இந்த செயல்பாடுன்ட்டு அது விதிக்கப்பட்டதை கடந்து இருக்கும். விதிக்கப்பட்டது எதை வேண்டுமானாலும் நடக்கலாம் அப்படின்றதுக்கு பயந்து நம்முடைய செயல்பாட்டை குறைத்து கொள்ள முடியாது. இன்னும் தெளிவாக ஆங்கிலத்தில் சொல்லணும்னாக்க, மை டெஸ்டினி cannot dictate மை கன்விக்ஷன்.
இரண்டும் சமமாக பயணிக்கும். அப்போ நான் என்ன பேச வேண்டும் என்பதனை எதற்காக முடிவு செய்கிறேன் என்றால், இது நியாயம் என்பதனை எடுத்து நான் பேசுகிறேன். இதை பேசினால் இந்த பிரச்சனை வரும் என்று நடக்கும் என்றால், அந்த பிரச்சனை வருவது என்பது விதிக்கப்பட்டது, ஒன்றும் பண்ண முடியாது. அப்படித்தான் நான் இதை பார்க்கிறேன். அப்போ இந்த மாதிரி மிரட்டுவதனால் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? இன்னும் ஒரு 6 மாதம் 7 மாதம் இந்த கூத்து அரங்கேறலாம். இந்த 6 7 மாதங்களுக்கு அப்புறம் இதே பிரச்சனை நாளைக்கு திமுக தரப்பிற்கு வரலாம். காலங்கள் மாறும், காட்சிகள் மாறும். இன்னைக்கு மேலே இருக்கிறவன் நாளைக்கு கீழே போவான், கீழே இருக்கிறவன் நாளைக்கு மேலே வருவான். இதெல்லாம் வந்து வாழ்க்கை சக்கரத்தில் நடக்கக்கூடிய சுழற்சிகள். அப்போ இதற்கெல்லாம் பயப்பட வேண்டுமா என்றால், பயப்படக்கூடியவர்கள் ஒதுங்கி செல்லுங்கள். பயப்படாமல் எதிர்கொள்ளக்கூடியவர்கள், சரி பார்ப்போம்பா, உன்னால் முடிஞ்சது அதுதான் அப்படின்னா அதையும் பார்த்துருவோமே என்று நிற்கக்கூடியவர்கள் தான் இன்றைய தேவை. இவர்கள் தான் அறம் சார்ந்து பேச முடியும். ஏன்னா அத்தனை அச்சுறுத்தல்கள் எல்லாருக்குமே கொடுக்கப்படுது. இன்றைக்கி மாரிதாஸ் மிரட்டப்படுகிறார் என்றால் அவர் 1000 ப்ரெஷருக்கு நடுவில் தான் ஒர்க் பண்ணுறாரு. சவுக்கு சங்கர் மிரட்டப்படுகிறார் என்றால் அவர் 1000 ப்ரெஷருக்கு நடுவில் தான் ஒர்க் பண்ணுறாப்புல. அது மாதிரி தான் மற்ற எல்லோருமே. சரியா? சாதாரண பதிவுகளை எழுதுபவர்களிடம் கூட திமுகவினர் சென்று பேசுவது என்ன தெரியுமா? அடுத்தது நீதான் அப்படின்ட்டு. இது என்ன மாதிரியான மனநிலை? ஆட்சி அதிகாரம் உங்ககிட்ட இருக்குன்றதுனால தானே. இதை போல நாங்கள் கடந்த 10 ஆண்டுகளில் நினைத்திருந்தால், நீங்கள் கூப்பில் இருந்த பொழுது நாங்கள் நினைத்திருந்தால், நீங்கள் தப்பித்திருக்க முடியுமா? எத்தனை பேரை சிறையில் அடைச்சிருக்க முடியும்? எத்தனை பேருக்கு குண்டாஸ் போட்டிருக்க முடியும்? இப்போ அடுத்த ஆண்டே ஆட்சி மாறுது, என்ன பண்ணுவீங்க? உங்களெல்லாம் டார்கெட் பண்ண முடியாதா? அப்பொழுதும் என்னுடைய குரல் நிரந்தரமாக இருக்கும். என்னமோ பேசிட்டு போகிறாங்க, விடுங்க, இதெல்லாம் போய் இது வழக்க போடுங்க, கோர்ட்டுக்கு வரவழிங்க, கோர்ட்டில் வழக்காடுங்க. இதுதான் நம்மளுடைய எண்ண ஓட்டமாக இருக்கும். ஆனால் இவர்களுடைய எண்ண ஓட்டம் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஏன்னா எத்தை தின்றால் பித்தம் தெளியும் என்று அலைந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள். இவர்கள் பயப்படுவது என்னென்னா, நான் ஆரம்பத்தில் சொன்னது போல, விஜய் அதிமுக கூட்டணியில் இணைந்து விடுவாரோ, நாம் எதையோ செய்ய போய் விஜய் அந்த பக்கம் தள்ளிவிடுவது போல் ஆகிவிடுமோ அப்படின்ற பயத்தின் காரணத்தால் அரசாங்கத்திற்கு கெட்ட பேர் வந்து விடக்கூடாது அப்படின்ற எண்ண ஓட்டம். ஓகே, அரசாங்கத்திற்கு கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு தான் ஒரு அரசாங்கம் நினைக்கும். ஆனால் உன் செயல்பாடு தவறாக இருந்தால் அதுக்கு என்ன பண்ண முடியும்? அப்போ உன் செயல்பாடு சரியாக இருந்திருக்கணும்ல. அது இல்லாததன் காரணத்தால் தான் இவ்வளவு பிரச்சனை. இதை யாருமே கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் முக்கியமாக என்ன தெரியுமா? நேற்று அந்த வழக்கு போட்டாங்க பாருங்க. ஏன்னா இவர் பேசினார் இல்லையா, மாரிதாஸ். இந்த வழக்கு போட்ட அந்த நபர் யார் அப்படின்னாக்க, அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்ட நபர் வந்து தினேஷ். அவர் யார் அப்படின்னாக்க, வில்லிவாக்கத்தை சேர்ந்த பாபு நகர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாரிதாஸ் சொல்லியிருக்காரு. அது பாபு நகர் கிடையாது, அது பாபா நகர். சரியா? அவருடைய நண்பருடைய உந்துதலின் பேரில் தான் அவர் அந்த வழக்கை போடுறார். யார் அந்த நண்பர் அப்படின்னா, அவர் பேர் வந்து வானவில் விஜய். அது என்ன வானவில் விஜய்னு கேட்காதீங்க, அவர் பேர் அதுதான். அவர் வந்து பாடி சிவன் கோவிலில் அரங்காவலராக இருக்கிறார், நியமிக்கப்பட்டிருக்கிறார். யாரால் அப்படின்னா, நம்ம பேட்டை ரவுடி சேகர் பாபுவால் அரங்காவலராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவர் வந்து திமுக இளைஞரணியில் பொறுப்பில், முக்கிய பொறுப்பில் இருக்கிறார். அவருடைய உந்துதலின் பேரில் தான் இந்த வழக்கு பதியப்பட்டிருக்கு. இந்த தகவல் எல்லாமே நமக்கு வந்துருச்சு. இந்த டிஜிட்டல் ஏஜில் என்ன பிரச்சனைன்னா, அத்தனை தகவலும் அப்படியே வந்துடும். அத்துப்படி யாருடைய உந்துதலில் யார் யார் என்னென்ன செயல்படுறாங்கன்றது எல்லாமே நமக்கு தெரியும். சரியா? அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் நாங்கள் பதிவில் வச்சுக்க மாட்டோமா? ஆட்சி மாறாதா? காட்சி மாறாதா? அப்போது யார் யாரோ தூண்டி விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதையோ செய்யக்கூடியவர்கள். நான் மிரட்டலை, நான் ஓப்பனாக சொல்கிறேன். யார் யாரோ சொல்கிறார்கள் என்கிற பேரில் எதையோ செய்யக்கூடியவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இதே வழக்கை அதோடைய முடிவு வரைக்கும் கொண்டு போவதற்கு நம்மால் முடியும். அப்பொழுது யாருடைய தூண்டுதலில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டது என்பதிலிருந்து ஆரம்பித்து அவங்களுடைய ஜாதகமும் வெளியே வரும். வெளியே வரும்போது என்ன பண்ணுவீங்க? அதனால் மிரட்டல் என்பது அது இருமுனை கத்தி போல. நீங்கள் இன்றைக்கி மிரட்டலாம், நாளைக்கு ஆட்சிக்கு வந்து அவங்க உங்களை மிரட்டலாம். அது சரியா என்றால் என்னை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகத்தில் அது சரியே கிடையாது. ஏன்னா ஆட்சி அதிகாரம் என்பது வரும் போகும். இன்றைக்கி இருக்கோம், நாளை போகும். வரும்பொழுது ஆடுவதும் இல்லைங்கிற பொழுது முடங்கி இருப்பதும் அப்படின்றது கிடையாது.
அரசியல் கட்சியுடைய வேலை. வந்தாலும் வரவில்லை என்றாலும் இயங்கிக் கொண்டே இருப்பது தான் அரசியல் கட்சியுடைய வேலை. சரியா? அப்படியான கட்சி தான் அதிமுக. அதனால தான் நம்ம சொல்கிறோம், திரும்ப திரும்ப நம்ம சொல்கிறோம், யார் யார் என்னென்ன எப்படி எப்படியெல்லாம் டிசைனாக நீங்கள் வருவீங்க. திமுக, அது முக்கியமாக திமுக எப்படி எப்படியெல்லாம் டிசைனாக வேலை செய்யும், எல்லாமே நம்ம கற்றுப்பிடி. அதனால் என்ன மிரட்டுறதோ என்னை முடக்குவதோ அதனால் ஒன்றும் பயன் கிடையாது. கிஷோர் என்ற குரலையும் முடக்கலாம். சரி, ஒரு 2 நாள் மீடியாவில் போட்டு என்னை பற்றி ஆஹா ஓஹோ அவனை எப்படி சிறைப்படுத்திட்டோம் பாருங்க, அவனை எப்படி ஜெயிலில் போட்டோம் பாருங்க, அவன் காலி அப்படி இப்படின்னு பேசிட்டு போகலாம். ஆனால் உண்மை அப்படின்றது நான் இல்லை என்றாலும் யாராவது ஒரு நபர் மூலமாகவோ ஏதாவது ஒரு மூலமாகவோ அது வெளிவரும். அது அப்பட்டமாக வெளிவரும் பொழுது சத்தியமாக நீங்கள் அதிலிருந்து தப்பிக்க முடியாது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.